அனைவருக்கும் வணக்கம். இன்று உன்னை பார்த்து சிரிப்பவன் நாளை உன்னை போல் ஆக வேண்டும் என்று சிரிப்பான். அதற்கேற்ற வாய்ப்பை நம்ம ஏற்படுத்தி கொடுப்போம் என்ற தன்னம்பிக்கையுடன் முகவரை பகுதி 2 பார்ப்போம். இதில் என்னன்னாக்க முகவரை சார்ந்த முக்கியமாக நம்ம தலைவருடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு தான் பார்க்குறோம். இதில் பாருங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பல முறை போட்டித் தேர்வில் கேட்கப்பட்ட ஒரு வினா. இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் அப்படியே கொடுத்துட்டு இது யார் சொன்னாங்கன்னு கேட்பாங்க. ஸோ பாருங்க, ஃபர்ஸ்ட் வழக்குகளின் சொர்க்கம் தான் முகவரை அப்படின்னு சொன்னவர் யாருன்னு கேட்பாங்க. ஏவி டைசி. வழக்குகளின் சொர்க்கம் ஏவி டைசி. இந்திய அரசியலமைப்பின் திறவுகோல். திறவுகோல் என்ன சொல்லுவாங்க? சாவி. இந்திய அரசியலமைப்பின் சாவி அல்லது திறவுகோல் அப்படின்னு சொன்னவர் எர்னஸ்ட் பர்கர். இறையாண்மையுடைய மக்களாட்சி குடியரசின் ஜாதகம் தான் இந்த முகவரை. இறையாண்மை கொண்ட மக்களாட்சி குடியரசின் ஜாதகம் தான் முகவரை அப்படின்னு சொன்னவர் KM முன்சி. எங்கள் நீண்டகால கனவும் ஆசையும் இதன் மூலமாக நிறைவேறியது. எங்களின் நீண்டகால கனவும் ஆசையும் இதன் மூலம் முகவரி மூலம் நிறைவேறியது அப்படின்னு சொன்னவர் அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர். அரசியலமைப்பின் அடையாள அட்டை. அடையாளம்னா ஐடி கார்டுன்னு சொல்லுவாங்க. அரசியலமைப்பின் அடையாள அட்டை என்று சொன்னவர் NA பாக்கிவாலா. அரசியலமைப்பின் ஊன்றுகோல் ஆன்மாவும் அணிகலனுமாக முகவரை திகழ்கிறது. அரசியலமைப்பின் ஊன்றுகோலாகவும் ஆன்மாவாகவும் அணிகலனாகவும் அரசியலமைப்பு திகழ்கிறது என்று கூறியவர் தாகூர்தாஸ் பார்கவா. இதே பாருங்க, அதாவது முகவரி நம்ம எங்கிருந்து எடுத்தோம்னாக்கா அமெரிக்காலேருந்து கொண்டு வந்திருப்போம். அமெரிக்காவில் அந்த முகவரி அடிப்படையில் தான் நம்ம ஜவஹர்லால் நேரு கொண்டு வந்திருப்பாரு. அப்ப அமெரிக்க முகவரியை விட மேலானது நமது முகவரி. அதே போல் அரசியலமைப்பு சட்டத்தின் உயிர் மூச்சு நமது முகவரி அப்படின்னு சொன்னவர் யாரு? நீதிபதி இதயதுல்லா. நமக்கு நல்லா தெரியும், நீதிபதி இதயதுல்லா நீதிபதியா இருந்து குடியரசுத் தலைவராக பொறுப்பேற்றிருப்பார் ஒரு முறை. சரிங்களா? ஸோ இந்த தகவல் பாருங்க. முகவரி பற்றிய தலைவரின் கருத்துக்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். நோட் பண்ணிங்க, படிச்சிங்க. ஓகேவா? மீண்டும் அடுத்த வீடியோவில் வேறு தகவல் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.